என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனால் அதை கழிக்கிறதுக்குலாம் நாங்கள் பொறுப்பு கிடையாது. கழிச்சா தப்பு தான். ஒரு எங்கள் வீட்டு குழந்தையே கழிச்சிச்சுன்னா நானே தான் தூக்கி போடுவேன். குழந்தைய தூக்கி போடுவோம் போடுவாங்க. அதுவும் உயிர் தான், இதுவும் உயிர் தான். ஆனால் நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, டெலிவிஷனில் எல்லாமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் டிபேட்டுக்கு போகும்போது ½ நான் இருப்பேன். அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கருத்தை மட்டும் சொல்லிட்டு வெளில வந்துடலாம். அதுதான். ஏன்னா வச்சு செய்யறதுன்றது இப்போ டெலிவிஷனில் அவங்க டிஆர்பிக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு செய்யறதுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை மட்டும் நீங்கள் ஜாகிரதையாக ஆலோசிக்கலாம். நம்ம அன்பு நான் ஏன் 3 நாய் வளர்க்குறேன்னு கேட்டாங்க. என் பேச்சை ஒரு நாயும் கேட்கறது இல்லைன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. 3 நாய் கேட்குறேன். அது ஒரு ஜாலியாக இருந்துட்டு போகிறேன். எல்லாம் உயிர் தான். பூனை வளர்க்குறவங்க ஜாஸ்தி, எலி வளர்க்குறவங்க ஜாஸ்தி, அடி வளர்க்குறவங்க ஜாஸ்தி, எல்லாம் வளர்ந்துட்டு போகிறோம். பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது, பிடிக்காதவங்களுக்கு பிடிக்குது, அவ்வளோதான். ஆனால் எனக்கு அது பிடிக்கும்ன்றதுனால அவங்களே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றது ஒரு தவறான மனோபாவம். மனிதர்களே இருக்கிறீங்க, அவங்களுக்கு நாய் பிடிச்சிட்டு எனக்கு பிடிக்கல, நீ எப்படி பிடிக்கலாம்னு சொல்லலாம்ன்றது தான் இன்னைக்கு வந்துருச்சு. அது வராத இருக்கிறது சிறப்பாக இருக்கும். யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை வளர்க்கலாம், அவ்வளோதான். ஒய்ஃப் ஹஸ்பண்டை வளர்க்கலையா, அந்த மாதிரி தான் சாப்பாடு கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பெட் அனிமல் இருக்கும். அந்த மாதிரி செல்லமா நான் ஏன் கூப்பிடுறதில்ல, உடனே சொல்லுவாங்க சந்தோஷமா இருக்கும். ஏன் நான் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அது கோபமான டோனை கூப்பிட்டா வேற மாதிரி. அதை அன்பு செலுத்துங்கள். பிரிவினையை உண்டாக்குற மாதிரி எதுவுமே பேசிக்கிட்டே இருந்தால் நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும். இன்னைக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த ஃபுல் அரங்கத்தில் நீங்கள் எப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்களோ, இந்த டீம் தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகள் இருந்து அடுத்த முறை எலெக்ஷனே வேணாம், நீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்னு சுயேட்சையாக வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.